பரலோகத்தின் வாசப்பனை ஜீவனில் நல்ல தேவனே, என் வாயின் வார்த்தை இங்கு கூடியிருக்கிற அனைவரும் தியானமும் உமக்கு பிரதியாக இருப்பதாக சுவாமி. அப்பா, என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருமாக இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல தருணத்தில் இங்கே ஒரு வார்த்தைகள் சொல்லத்தக்க கடவுள் மென்மேலுமாய் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்க குரான கோடி ஸ்தோத்திரம். இப்போதுமாக இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மீட்டெடுக்கும் கடவுள். மீட்டெடுக்கும் கடவுள்ன்ற தலைப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம் இந்த லென்த்து காலத்தை, இந்த 40 நாளை ஏன் ஃபாலோ பண்ணுறோம்? ஒய் வி ஆர் ஃபாலோயிங் 40 days? எதனால் நம்ம 40 நாளை ஃபாலோ பண்ணுறோம்? யாருக்கா தெரியுமா? 40 நாள் ஏன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? பெரிய வேலையில் கடவுள் செஞ்சார், அடுத்த பெரிய வழியில் இறந்துட்டாங்க. ஆனால் நம்ம 40 நாளை ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னா, இது நம்ம திருச்சபையின் ஒழுங்கு. ஏன்னா கடவுள் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அதனால் நாமளும் இந்த 40 நாள் நம்ம கடவுளுடைய அந்த பாடுகளுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் நாமளும் என்ன பண்ணோம், அதை பற்றி தியானிக்கத்தக்கதான் இந்த ஒழுங்குமுறையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எடுத்தவர் வாசிக்கலாம். மத்தேயு 4:2. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவ்வளோதான். அப்போ கடவுளுக்கும் 40 நாள் உபவாசம் இருந்ததுக்கப்போ பசி உண்டாகி சோதனைகள் வந்துச்சு. அந்த எல்லாத்தையும் நம்ம அப்படியே பின்னாடி படித்து பார்த்தோம்னா தெரியும். கடவுளுக்குமாக ஒரு சோதனைகள் இருக்கும். கடவுளே சாத்தான் பரியாசப்பட்டு சோதனைகள் உட்பட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த லென்த் டேஸில் நம்ம இந்த 40 days நாம் ஃபாஸ்டிங் இருந்து நாம் ஏதாவது ஒரு தேடுதலுக்காக நாம் ப்ரேயர் பண்ணுறப்ப நமக்கும் கட்டாயமாக சோதனைகள் இருக்கும். இந்த லென்த்து காலத்தை எப்போதுமே என்னுடைய வாழ்நாளை மறக்கவே முடியாது. ஏன்னா 2023ஆம் வருஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு இந்த லென்த்து காலத்தில் தான் முதல்ல உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த 40 நாளில் முதல் ஒரு 10 நாளில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவங்களால நடக்க முடியாமல் போயிடுச்சு. நடக்க முடியாமல் போனால நாங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம். காலில் ஏதோ ப்ராப்ளம்னாங்க. அதுக்கப்புறம் போனோம், ஏதோ கால் கை விழுந்துருச்சுனாங்க. அதுக்கப்புறம் போனோம், அவங்களுக்கு கேன்சராக இருக்குமோ நாங்கள். அதுக்கப்புறம் போனோன்னா அவங்களுக்கு போனில் ஒரு டியூமர்னாங்க. இப்படியே அவங்க காலத்தை அதை சொல்லிகிட்டே இருந்தப்போ அந்த தருணங்களில் பயங்கர சோதனைக்குள்ள காலமாக இருக்கும். அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம பார்க்குறப்ப பார்த்தோம்னா மார்க் 1:13 வாசம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 1:13. அதே தான். அப்போ 40 நாள் இந்த இருக்கிறப்ப தேவ உதவி செஞ்ச மாதிரி கடவுள் நமக்கு திராணி எவ்வளோ தூரம் இருக்கோ, நம்ம திராணி எவ்வளவோ அவ்வளோ நாள் தான் கடவுள் என்ன செய்வார், நம்மளை சோதனைக்குள் ஆட்கொள்வார். அந்த 40 அவருக்கு எப்படி நம்மளோட திராணியை அவர் கரெக்டாக ஆராய்ஞ்சிக்குவார். அந்த காலங்களில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத முடியாமல் போய் ஒரு தருணங்கள் வந்தப்பையும் கரெக்டான நேரத்தில் எல்லாமே அவர் நமக்கு செஞ்சார். அப்போ நம்ம சோதனைக்குள்ளே உட்கொள்கிறப்ப கடவுள் கட்டாயமாய் நமக்கு தேவதூதர்களை கொண்டு காக்கவும் கட்டளையிடுவார். ஸோ நாம் இந்த ஃபாஸ்டிங் ஆரம்பித்த அந்த 40 நாளும் இதை நம்ம முதல்ல முன்னிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம போனோம்னா அதில் சரியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மீட்டெடுக்கும் கடவுள். அது மார்க் 12ஆம் அதிகாரம் 1-12 இது நம்ம வாசிக்க கேட்டோம். இதை பார்த்தோம் அப்படின்னா மத்தேயுலையும் 21ஆம் அதிகாரம் 23-46 கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காவிலையும் 20ஆம் அதிகாரம் 1-9-19 இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே ஊமையை தான் சொல்லப்பட்டிருக்கு. எப்போதுமே கடவுள் பேசுகிறப்ப ஒரு ஊமையாக, ஒரு கதையாக தான் கடவுள் எப்போதுமே எல்லாத்துலேயும் பேசுவார். ஏன்னா ஒரு கதையை நம்ம சொன்னோம்னா தான் அந்த கதையிலேருந்து அந்த கருவை மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்ற காரணத்துக்காக எப்போ கடவுள் பேசினாலும் யார்கிட்டயா ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஊமையாக தான் சொல்லுவார். இப்போ இந்த ஊமையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோன்றதையும் நாம் 2 தலைப்பில் பார்ப்போம். முதலாவது தலைப்பு கொடுமையானவர்கள், 2வது தலைப்பு அற்பமாய் எண்ணியவர்கள். கொடுமையானவர்கள், அற்பமாய் எண்ணியவர்கள். இந்த 12 வசனத்தை நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னா முதல் 9 வசனத்தை கொடுமையானவர்கள் யாருன்றதை பார்ப்போம். அடுத்த 4 வசனத்தை அற்பமாய் எண்ணியவர்கள் யாருன்னு பார்க்கலாம். முதல் 9 வருஷம் கொடுமையானவர்கள், அடுத்த 4 வருஷம் அற்பமாய் எண்ணியவர்கள். கர்த்தர் அந்த உண்மையில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எஜமானன் என்ன செய்கிறாரு, ஒரு தோட்டத்தை
பராமரிக்கிறார். ஃபஸ்ட்டு அந்த எஜமான் என்ன செய்யப்படுறார், ஒரு தோட்டத்தை உருவாக்குறார். ஒரு தோட்டத்தை உருவாக்குறப்ப அவருக்கு என்ன தேடும், தண்ணி, அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் போட்டு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை ஃபுல்லாக ஃபென்ஸ்லாம் போட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி அந்த தோட்டத்தை யாருக்கு தராரு, குத்தகைக்காரன் ஒருத்தவருக்கு தரார். வேறு வேலையாக போகிறப்ப ஒரு குத்தகைக்காரனுக்கு அதை தரார். அதான் நம்ம ஃபஸ்ட்டு வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் ஜீவனுள்ள தேவன் நமக்கு இந்த உலகத்தை உண்டாக்கி, இந்த உலகத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி, செடி கொடி, காட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி அதை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. எஜமான் குத்தகைக்காரர்கிட்ட தோட்டத்தை உருவாக்கி கொடுத்தாரு, கர்த்தர் எல்லாத்தையும் உருவாக்கி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. நீங்கள் அடுத்து அப்படியே அந்த 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அவர் போனதுக்கப்புறமேல அந்த வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. வருஷங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான குத்தகை பணத்தை வாங்கிறதுக்காக அந்த எஜமான் என்ன செய்கிறார் அப்படின்னா, வேலையால் அனுப்புகிறார். இந்த உனக்கு 1 வருஷம் முடிஞ்சிச்சு, இந்த 1 வருஷத்துக்கு என் குத்தகை பணம், என் பங்கை நீ கொடுன்னு அவங்கள அனுப்புகிறார். ஆனால் கடவுளோ நம்மகிட்ட இந்நாள் வரைக்கும் நீ இந்த இடத்துல இந்த பூமியில் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், உன் பங்கை கொடுன்னு கேட்டது கிடையாது. ஆனால் அந்த வசனத்தை இனி நம்ம பார்க்குறப்ப அவர் அனுப்புனார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் அனுப்புனார், அவர் என்ன பண்ணாங்க, அடித்து வெறுமையாக அனுப்பிட்டாங்க. திருப்பி 2வதாக ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, அவங்களும் என்ன பண்ணாங்க, கல்லெறிந்து காயப்படுத்திட்டார். திருப்பி 3வதாக ஒருத்தர் அனுப்புனாங்க, அவரையும் என்ன செஞ்சுட்டாங்க, கொலை செஞ்சு போட்டாங்க. திருப்பி அநேகர் அவர் அனுப்புனார். அதுக்கப்புறம் அநேகர்ட்டாங்க. அநேகர் அனுப்புகிறப்பையும் என்ன செஞ்சுட்டான், அவன் அந்த காசை தரல, வரவங்கெல்லாம் அலட்சியப்படுத்தும், அடித்தும், கொன்றும் போட்டார். இதே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து நாம் பாவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தர் எத்தனை தீர்க்கதரிசி நமக்கு அனுப்புனார், எத்தனை தீர்க்கதரிசி நமக்கு அனுப்புனார். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எத்தனை தீர்க்கதரிசி நமக்கு அனுப்புனார், தெரிந்தவர்கள் சொல்லலாம். எத்தனை தீர்க்கதரிசி நம்ம பைபிளில் நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா அந்த இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா ஏசியாவிலேருந்து புலம்பலம் மட்டும் விட்டுட்டு பாருங்கள், ஏசியாவிலேருந்து மல்கியா வரைக்கும் 16 தீர்க்கதரிசியை நமக்கு அனுப்பினார். நம்ம பைபிள்லேயே இருக்குது 16 தீர்க்கதரிசி ஏசாயால் நமக்கு அனுப்பியிருக்காரு. ஏன் ஒரு ஆளாக அனுப்புனார். ஃபஸ்ட் ஆள் ஏசாயா அனுப்புனார், யாரும் மனம் திரும்பலை. எரேமியா அனுப்புனார், மனம் திரும்பணும், மரம் திரும்பல. இப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம். கடைசி மல்கியா வரைக்கும் கடவுள் என்ன பண்ணிட்டார், 16 தீர்க்கதரிசியை நம்மகிட்ட அனுப்பிட்டார். ஆனால் யாருமே மனம் திரும்பாத ஒரு சூழலில் இருக்கிறப்ப தான் புதிய ஏற்பாட்டில் கடவுள் நமக்காக வந்தார். ரைட்டா? அதே தான் இந்த 12 பார்க்குறப்ப அவங்க அடித்து கொன்று போட்டவர்கள், அவங்க எல்லாத்தையுமே அடித்தாங்க, கொன்னாங்க, பெரிய பெரிய காரியத்தை கேட்டாங்க. ஆனால் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்தவங்க எல்லாருமே அவனை முன்னாடி இருக்கவனை ஏன் அடித்த, முன்னாடி இருக்கவனை ஏன் கொண்டுன்ற எந்த காரணமே கேட்கல. அவங்க வந்தால் என்ன செஞ்சாங்க, இந்த குத்தகைக்கான பணத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட அந்த 16 சீசர்களும் பாவத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, பாவத்திலேருந்து நீங்கள் மனம் மாறணும் அப்படின்னு தான் இந்த 16 பேர் நம்மளை சொல்ல வந்தாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இத்தனை காலங்களாக நம்ம அவங்கள அலட்சியப்படுத்திட்டு தான் இன்னமும் இருக்கும். நீங்கள் மார்க் அதே 12:6 பார்த்தீங்களா, கடைசி என்ன செஞ்சார், எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. ஆனால் யாரையுமே அவருக்கு சொன்னது புரியல போல். அப்போ நமக்கு ஏன்ட்டு இருக்கிற ஒரே குமாரனை நம்ம அனுப்புவோம், அவன் தான் அந்த இடத்து எல்லாத்துக்குமே சுதந்திரவாளனாக இருக்கான், அவனை அனுப்புவோன்னு சொல்லிட்டு அந்த எஜமான் அவனை ஒரே குமாரன் அனுப்புனார். மார்க் அந்த 12:6 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவரும் அவங்க குமாரனும் அந்த எஜமான்கிட்ட என்ன கேட்கல, ஐயா இத்தனை பேர்த்த நீங்கள் அடித்து கொண்டுட்டீங்க, நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொல்ல, நீங்கள் இதுக்கான பங்கை கொடுங்கன்னு சொல்லி அவரும் கேட்டார். ஆனால் என்ன பண்ண, அவரையும் நான் அப்படியே பின்னாடி வர வசனத்தில் பார்த்தா அவரையும் அடித்து துரத்தி கொன்று என்ன பண்ணிட்டான், மேலே போட்டாச்சு. இதே தான் கர்த்தர் என்ன பண்ணார், ஜீவனுள்ள தேவனை தான் இங்கேயே வந்தார். அவர் பிறந்தப்போ கூட எந்த யூதர்களுமே அவரை ராஜான்னு ஏற்றுக்கலை. அவங்க மக்களே அவங்கள ஏற்றுக்கலை. வேறு யார் நாமளுமே அவங்க அங்கே இருந்த மக்கள் யாருமே அவரை ஏற்றுக்காமல் என்ன பண்ணாங்க, அவரையும் சிலுவையில் அறைந்ததுக்கு வெகுவாக சிலுவையிலையும் அரைஞ்சிட்டாங்க. இதே போல் கடைசியில் கர்த்தர் இயேசு உலகத்துக்கு அனுப்புனான்றதை மார்க் 1:11 எடுத்தவர் வாசிக்கலாம். மார்க் 1:11. அதே தான், அவர் தான் அவர் நேசகுமாரன். கடவுளும் அதே நேசகுமாரன் தான் நமக்கு அனுப்புனார். யோவான் 3:16-17 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17.
அதே தான். அதை தான் கர்த்தர் வந்து என்ன செஞ்சார், நம்மளை ரட்சிக்க தான் கர்த்தர் வந்து ஏசப்பாவையும் இங்கே அனுப்புனார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அவரையே யாருன்னே மக்களுக்கு தெரியாமல் அவரை அலட்சியப்படுத்தி அவரை நாம் கொன்று போட்டோம். இப்போ இந்த லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த எஜமான் வந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பக்காரனான அந்த குத்தகைக்காரனை கடைசி வரைக்கும் என்ன நினச்சான், தன்னுடைய பையன் வந்தானா கூட அவன் மனம் மாறி எல்லாத்தையும் கொடுத்துருவான் தான் நினச்சான். ஆனால் அந்த தருணத்தில் கூட என்ன செய்ய முடியல, அவனுக்கான அந்த கால நேரங்கள் எதுவுமே சேரல. அதே மாதிரி குடும்பக்காரனாக தான் நாமளும் இருக்கோம். எத்தனையோ லென்த் நாளைக்கு நம்ம பார்த்து வந்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த லென்த் நாளில் முதல் வெளியில் ஒரு அண்ணன் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இந்த 40 நாள் மட்டும் நம்ம பாசிட்டிவ் இருக்கோம், இந்த 40 நாளுக்கு அப்புறமேல 40 ஈஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த காலங்களை பற்றியே மறந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இதை ஒரு சம்பிரதாயமாக தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், நம்ம வாழ்க்கையில் வச்சுட்ருக்கோமே தவிர இதை நம்ம மனசில் புரிஞ்சு நடத்துக்கிறோமா அப்படின்றது நாம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இங்கே அழைக்கப்படுகின்றோம். யாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நாம் நினச்சிட்டே இருக்கலாம், நாம் இப்போ ரொம்ப இப்போ பயங்கரமான கொடுமைக்காரர்களாக இருக்கும், நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நான் ஒரு 50 வயசு ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், கடவுளை நான் ஏற்றுக்கலாம், இல்லை ஒரு 30 வயசுக்கு அப்புறம் நான் ஏற்றுக்கலாம், இல்லை என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கலாம் அப்படின்னு உலக பிரகாரமான ஆசைகள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை ஏற்றுக்காமல் இருந்தோம்னா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பூகம்பம் வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு நாடு சண்டை வந்துகிட்டே இருக்குது, டேக்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, பணங்கள் பல இடத்துல போயிட்டே இருக்குது. அன்றைக்கி இங்கே கோட்டர்ஸ் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடந்து போயிட்டே இருந்தார், காசு பணம் அவங்க செல்ஃபோன் எடுத்துகிட்டு பறிச்சுட்டு போகிற மாதிரி பல சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திருட்டுகள் பயங்கரமாக உருவாகிட்டே இருக்குது. காலங்கள் ரொம்ப கெட்டே கிடக்கு. ஆனால் நாம் இன்னமும் கடவுளை விசுவாசிக்காமல், இன்னமும் கடவுளை ஏற்றுக்காமல், இன்னமும் நம்ம குடும்பக்காரர்களாக இருந்தோம்னா நாம் எங்கே போகிறோன்றதை நீங்களே ஆராய்ந்து அறிந்து பார்க்கணும். இப்போ நம்ம 2வது தலைப்புக்கு போனோம்னா அற்பமாக எண்ணியவர்கள், அதை தான் நம்ம பார்க்குறோம். மார்க் இந்த 9லேருந்து 12 வரைக்கும் அற்பமாக எண்ணியவர்கள். யார் அற்பமாக எண்ணுறாங்க, நாம் இன்னமும் என்ன நினச்சிட்ருக்கோம், ஏசப்பாவை அற்பமாக தான் நினச்சிட்ருக்கோம். ஏன் அற்பமாக நினச்சிட்ருக்கோம், நாம் பாவத்தில் இன்னும் நம்ம முழுமையாக விடுதலைப்படணும். எதற்காக நானே சொல்கிறேன், நான் தான் முழுமையாக விடுதலைப்படலை. ஏன், ஏதாவது ஒரு முறைமுறையில் நம்ம போகிறப்ப நம்ம ஃபுல் பிரச்சனை கடவுள் தான் நம்ம ஏற்றுக்கணும்னு போகிறப்ப ஒரு டைம் நமக்கே என்ன ஆயிடுது, ஒரு பிரச்சனைக்குள்ளே விலகி போகிறோம். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, 9-12 பார்த்தோம்னா அவன் பையனை கொண்டு போட்டதுக்கப்புறம் அந்த எஜமானன் வந்தார். அந்த எஜமானன் வந்து என்ன செஞ்சார், எதுவுமே கேட்கல. அந்த எஜமானன் நேராக வந்தார். அந்த குத்தகைக்காரன்ட்ட நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் அனுப்பினேன், செகண்ட் ஒருத்தர் அனுப்பினேன், என்ன பண்ணேன், என் மகனை என்ன பண்ணேன் அப்படின்னு எதுவுமே கேட்கல. நேராக வந்தார், அவன் எல்லாத்தையுமே சங்கரிச்சான் தான் போட்டு. இதே மாதிரி தான் நியாயத்தீர்ப்பின் நாளில் நம்ம பிதா நேராக வருவார். அவர் நேராக வந்தால் காட்வின் வந்து 25 நன்மை பண்ணியிருக்காரு, காட்வின் வந்து 22 தீமை பண்ணியிருக்காரு. 2ஐயும் கழிச்சுட்டா காட்வின் வந்து இப்போதைக்கு -3 இருக்காரு. அதனால் காட்வின் அப்படி எதுவுமே இல்லை. கடவுள் வந்தால் கடவுள்லேருந்து கடவுளோட வார்த்தையிலேருந்து வரப்போகிறது 2 தான். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். நாம் அலட்சியப்படுத்திட்டு இருந்தோம்னா நம்ம கிடைக்க போது 2 தான். நியாயத்தீர்ப்பு நேரில் வாய்தாலாம் கிடையவே கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் டேல நோ ஜட்ஜ்மெண்ட், ஒன்லி ரிசல்ட்டு தான். கடவுள் வருவார், 2 தான் கேட்பார். நீ பரலோகம் காட்வி, நீ பரலோகம்னா பரலோகம், காட்வி நீ நரகம்னா நரகம் தான். நாம் இங்கே இருக்க போகிற 65-70 வயசுக்குள்ளே தான் நம்மளுடைய வாழ்க்கை. வயசுகள் குன்றி வந்துருச்சு. நம்மளோட இருக்க வயசு இப்போ 65 வயசுக்கு மேலே இருக்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியங்கள் தான். இதில் நம்ம எப்போ மனம் திருந்துவோம், 30 வயசில் திருந்துவோமா, இல்லை 40 வயசில் திருந்துவோமா, எந்த வயசில் திருந்துவோம்? மனம் எப்போ திருந்துவோம்? அதை நமக்குள்ள நாமளே தான் சொல்லி பார்த்துக்கணும். நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஒரு ஊழியங்கள் செஞ்சாங்கன்னா அந்த ஊழியங்களில் பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. ஒரு கிறிஸ்தவர்கள் ஊழியங்கள் செய்தால் அந்த ஊழியத்தில் வந்து பயங்கரமான நம்பிக்கை இருந்தது. கிறிஸ்தவர்களே பார்த்தாங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் நம்மளை மீம்ஸில் போட்டு ஓட்டினாலும் வச்சாலும் நமக்கு இருந்த ஒரே அங்கீகாரம் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் அங்கீகாரம். ஆனால் நீங்கள் இப்போ வரக்கூடிய ஊழியத்தெல்லாம் பாருங்கள், கடவுள் ஊழியம் செய்கிறப்ப கடவுள் இந்த மாதிரி ஊமையெல்லாம் சொல்கிறப்ப மக்கள் கூட்டமாக வந்து கேட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கூட்டமாக வர தேவையில்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்கள் செல்ஃபோனில் டேட்டா இருந்துச்சுன்னா எந்த ஊழியக்காரரும் உள்ளே போட்டு தான் நம்ம நேராக பார்த்து நாம் என்ன செஞ்சுருவோம், அதை எடுத்து வச்சுட்டு அந்த எந்த ஊழியக்காரன் நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். எப்போ நீங்கள் மனம் திருந்துவீங்க? உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வீட்டில் முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் நன்மையாக நடக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் இப்போயும் சொல்கிறேன், கடவுளை அற்பமாக எண்ணிட்டு தான் இருக்கீங்க. நானும் தான் சொல்கிறேன், நீங்கள் உள்ள நானும் தான்.
நாம் அப்படி நினச்சோம்னா நம்ம கடவுளை அற்பமாகதான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வேறு பைபிள் ஃபேக்ட் எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாமே அவர் கொடுக்குற உண்மைகளும் அந்த பைபிளில் போட்டிருக்க எல்லாமே சத்தியங்கள் தான். 16 பேர் வந்தாச்சு. 16 பேர் 16 பேரும் என்னென்னன்றதை சொல்லியாச்சு. இப்போ நாமளும் வந்துட்டோம். நாமளும் வரப்போ நாம் எப்படி மனம் திரும்பணும், எப்படி நம்ம அலட்சியப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இதில் வெகுவாய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அடுத்த நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவ்வளோதான். அவனவனின் கிரியையின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருது. வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் ஃபால்ஸாக எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே வச்சுக்காங்க. கடவுள் என்ன சொல்கிறாரோ அந்த பைபிள் வார்த்தையை பார்த்துங்க. கடவுள் ஒன்றே ஒன்றா சொல்கிறார், பரலோகமாக நரகமாக, அவ்வளோதானே தவிர உங்களுக்கான இது நீங்கள் பண்ணுறது தான். இது ஊழியக்காரங்கள் நாம் போகிறோம் அப்படின்னா நாம் எங்கேயாவது போகிறப்ப கர்த்தருக்காக ஆத்மாவை எடுத்துகிட்டு தான் சொல்லணும். நான் இங்கே கிறிஸ்தவத்தில் இருக்கேன், எனக்கு கடையில் அன்றைக்கி ஒரு அங்கிள் வந்தப்போ கூட பிரசங்கம் பண்ணுறப்ப கடைசியாக முடிக்கிறப்ப அந்த அங்கிள் தான் சொன்னாங்க, நாம் கிறிஸ்தவர்களுக்காக எந்த ஆத்மாவை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. நமக்கு எத்தனையோ சோதனை வந்திருக்கப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிறப்ப அந்த ஆன்ட்டி கரெக்டாக சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எனக்கு பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு, 5 நிமிஷம் நான் வெளியே வந்துட்டேன், நான் ரொம்ப சோதனைக்குள்ளப்பட்டு போயிட்டேன், அடுத்த கடவுளை முழுசாக நான் ஏற்றுக்கிட்டேன், அடுத்து எனக்கு அரை மணி நேரத்தில் வரதை ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ மனமாற்றம் யார்கிட்ட வரணும்னா நம்மகிட்ட தான் வரணும். இப்போ எங்கள் அப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் நான் இருப்பேன், நான் எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் என் மகன் இருப்பான். அப்போ நான் என்ன சொல்லித்தரேன், கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை நம்ம சொல்லித்தரப்போ தான் நம்ம சன்னதியும் அதே மாதிரி வரும், அதே மாதிரி எண்ணங்கள் இருக்கும், அதே மாதிரி ஆத்துமாக்களையும் எடுத்துக்கணும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பார்த்தா ஒரு வல்லமையான கூட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே போயிடுவோம். ஏன்னா நமக்கு என்ன ஒரு மனசில் ஒரு விசுவாசமாக அந்த மாதிரி கூட்டம் போகிறப்ப நாம் பேசி நமக்கான அது பலங்கள் கிடச்சிருன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் குடும்பமாக உட்காந்து உங்கள் வீட்டில் டெய்லி ப்ரேயர் பண்ணிங்கனாவே கடவுள் உங்களுக்கு எண்ணற்ற காரியங்களை செய்வார். நம்ம இந்த சர்ச் இருக்குல்ல, இந்த சர்ச்சில் நம்ம ஏன் சண்டே வரோம், சண்டே சர்ச்சில் நம்மளுக்கு என்னத்தை நினைவு கூட்டுறாங்க, நம்ம எல்லாருமே சண்டே சர்ச்சுக்கு வரோம். ஒரு ஒழுங்குமுறை என்ன நினைவு கூட்டுறாங்க, நம்ம சர்ச்சுக்கு வரோம், பாட்டு பாடுறோம், பழைய ஏற்பாட்டு சங்கத்தை வசனங்களை கேட்குறோம், புதிய ஏற்பாட்டு வசனங்களை கேட்குறோம், அருமையான ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம். யாரெல்லாம் நம்ம சர்ச்சில் எல்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்காக ஏதாவது உடம்பு சரினா ப்ரேயர் பண்ணுறோம், யாருக்காவது கல்யாணம் முடிகிறவங்க இருக்காங்களோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், யாருக்காவது இங்கே பிறந்தநாள் இருக்கா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், நல்லபடியான ஒரு சத்தியத்தை கேட்குறோம், அதுபடி நடக்க சொல்கிறோம். இதுதான் ஒரு பெரிய ஊழியம். இந்த ஊழியத்தை நம்ம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா நாம் சர்ச்சுக்கு வரோம், நாம் கேட்டதை ஒரு 4 பேர்த்துல சொல்லணும். நம்மளை பார்த்து குடும்பக்காரர்கள் சொல்லாமல் நாம் அந்த இடத்துல நிற்கணும். கிறிஸ்தவாக நம்மளை பார்த்து யாருமே குடும்பக்காரன் சொல்லக்கூடாது. இவங்களை பார்த்தவங்க எவ்வளையோ கஷ்டத்தில் இருந்துச்சு, நான் நேராக வந்தேன், அண்ணனை பார்த்தேன், 2 வார்த்தை பேசுகிறேன், சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் என்னென்னா அற்பமாக கடவுளை நீங்கள் அற்பமாக இல்லைன்னா நீங்கள் உங்கள் உலகத்தில் நீங்கள் இருக்கிறப்ப எதையுமே நீங்கள் அற்பமாக எண்ண மாட்டீங்க. உங்களை பார்த்து பல ஆத்துமாக்கள் உங்களை தேடி வரும். நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்றது எனக்கு தெரிஞ்சப்போ நான் பிறந்தப்போ 2000 ஒரு பெரிய மித்து இருந்துச்சு, ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு குஜராத்தில். அப்போ என்ன சொன்னாங்க, கடவுளோட வருகை வெகு சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2005 ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு. அந்த சுனாமி வந்தப்போ என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் ஜட்ஜ்மெண்ட் டே வெகு சீக்கிரமாக வந்துருச்சு, இந்த போகுது அவ்வளோதான். நாங்கள் அடுத்த 2020, 2022, 2023 கோவிட் டைம், அவ்வளோதான் ஜட்ஜ்மெண்ட் டே வந்துருச்சு, கடவுள் எல்லாத்தையும் அழிச்சிட போகிறாங்கன்ட்டு. அப்போ எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எத்தனையோ காலங்கள் நம்மளுக்கு சொல்லியும் நாம் மனம் திரும்பியிருக்கோமா? நான் மனம் திரும்பியிருக்கிறேனா? நாம் தான் நம்மளை கேட்டுருக்கோம், நான் மனம் திரும்பியிருக்கிறேனா? கடவுளுக்காக நான் மனம் திரும்பிக்கிறேன். இப்போ கடவுள் இங்கே வந்துட்டார் அப்படின்னா காட்வின் எங்கே போக சொல்லுவார்? சொர்க்கத்துக்கு போக சொல்லுவாரா, நரகத்துக்கு போக சொல்லுவாரா, பரலோகத்துக்கு போக சொல்லுவாரா, எங்கே போக சொல்லுவார்? இதுதான் நம்ம இந்த வசனத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இதான் கடவுள் 10 கட்டளை நம்மளுக்கு கொடுத்தாலும் பிரதானதாக 2 கற்பனைகள் இருக்குது நம்ம சொல்கிறார். அந்த பிரதான கற்பனைகள் என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-40. மத்தேயு 22 37-40. ரெண்டாவது அதான் இந்த 2 கற்பனையில் கட்ட என்ன சொல்லிட்டாரு, மொத்தமாக மீட்டெடுக்கும் பொருளாக வந்துட்டார்.
இந்த பிரதான கற்பனை 2 கற்பனை மூலயமா நமக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் இந்த 2 மட்டும் செஞ்சாவே போதும், நீங்கள் எல்லா இடத்துலையும் அன்பானவர்களாக இருந்தாவே போதும், நீங்கள் கர்த்தருக்காக ஆத்மாவை எடுத்துக்கிட்டாவே போதும். நம்மை மீட்பதற்காக தன் உயிர் கொடுக்க வந்தால் நம்ம இயேசு. நான் வாழ்வை எத்தனை நாட்கள் நம்ம கடந்திருப்போம். இப்போ எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்தை நான் லென்த்து நாளில் கடந்திருப்பேன். அதே மாதிரி ஒரு சீனியருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை லென்த்து நாளில் நம்ம கடந்திருப்போம். அந்த எல்லா லென்த்து நாட்களும் அந்த 40 டேஸ் நம்மளை ஆயத்தப்படுத்தி அடுத்த அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்படி போகிறோன்றதை பார்க்குறதுக்கான தருணம். எத்தனை பேர் மனம் திரும்பி வந்திருக்கோம். நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன சொல்லி இதை கன்க்ளூட் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? குடும்பக்காரனாக இருந்து அந்த எஜமானை ஏமாற்றி அந்த பையனை வஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை நம்ம அற்பமாக நினைத்து இதே வாழ்க்கையை கொண்டு போக போகிறோமா? இல்லை கடவுளுக்கு பிரியமானவராய் வாழ்ந்து பல ஆத்துமாக்களை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோமா? இதை தான் தேவ மக்களை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கக்கூடியது. இதை தான் நாம் யோசித்து பார்க்கக்கூடியது. இந்த மார்க் எழுதின இந்த 12 வசனத்தில் வழியாக ஒரு எஜமானன் கடைசியாக சங்கரித்தப்ப என்ன ஆச்சுன்றதை நமக்கு தெளிவுபடுத்தின தேவன் தன்னோட காலத்தில் தனக்கான பிறகும் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், அந்த வெளிப்படுத்த விஷயத்தை நம்ம கடைசியாக படித்தோம்னா அந்த வசனத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அதோடு முடிஞ்சிருச்சு. கடவுளோட வெளிப்படுத்த விசேஷம் பைபிளுக்கு எல்லா சாப்டருமே முடிஞ்சிச்சு. இனி நாம் எல்லாரும் எதுக்காக ஆயத்தமாகிட்டு இருக்கோம்? ஜஸ்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்டு. அது இந்த வருஷம் வருதா, அடுத்த வருஷம் வருதா, எப்போ வருதுன்னு தெரில. அப்போ நம்ம வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட் டேயில் நாம் எல்லாருமே சேர்ந்து எங்கே இருப்போம்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னின்று நிற்போமா, இல்லை நரகத்தின் வாசலில் நிற்போமான்றதை பார்த்துங்க. கர்த்தர் என்றும் விளம்பி பிரகாசிப்போம். அவர் வருகையின் போது வெறுங்கையாக நிற்காமல் அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தும். இந்த நேரத்தில், இந்த தருணத்தில், இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை கொஞ்சம் நினைவு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம், அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஆம் அப்பா, நாங்கள் அந்த குடும்பக்காரர்களாக இல்லாமல், அப்பா நாங்கள் உண்மை இலக்கரிக்காமல் ஜீவனுள்ள தேவனை உமக்கான ஆத்துமாக்களை நாங்கள் ஏறெடுத்து வரவும் உமது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல அப்பா நாங்கள் உண்மையை சுதந்திரித்து கொண்டு அப்பா நாங்கள் அந்த பரலோகத்துக்கு போகவும் ஒரு தருணத்தை ஆயத்தப்பட்டு சாமி. இது ஆயத்தப்பட்டு நம்பிக்கை செய்து இருக்கிறாச்சா? ஆமாம்.